தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல் நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 75. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான EVKS இளங்கோவன் காய்ச்சல் மற்றும் நுரையீரல் பாதிப்புக்காக கடந்த நவம்பர் 11ஆம் தேதி சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு அதற்காக சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அவருடைய உடல்நிலையில் திடீரென பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் அவரது உயிர் இன்று காலை 10-12 மணி அளவில் பிரிந்தது என்று மருத்துவமனை தரப்பு தெரிவித்துள்ளது. தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் என பல்வேறு பதவிகளை வகித்தவர் EVKS இளங்கோவன். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியின் உறுப்பினராக இருந்த அவரது மகன் திருமகன் உயிரிழந்த நிலையில் அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக EVKS இளங்கோவன் தேர்வானார். அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், EVKS இளங்கோவன் மறைவு காங்கிரஸ் இயக்கத்துக்கு பேரிழப்பு எனவும், கட்சியில் தன்மான தலைவராக திகழ்ந்த அவர் எதையும் அச்சமில்லாமல் எதிர்கொள்வார் எனவும் கூறியுள்ளார். எதையும் வெளிப்படையாக பேசும் இயல்புடையவர் என்றும், அவரது இழப்பு அவரது குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.